உலகெங்கும் உள்ள வாலு டிவியின் ரசிக பெருமக்களுக்கு 79வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சுதந்திர தினத்தை கொண்டாடும் வகையில் நமது வாலு டிவியில் 1948 முதல் 1950 வரை தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, ஹாலிவுட்டையே கலக்கிய சூப்பர் டூப்பர் ஹிட் தமிழ் படமான சந்திரலேகா திரைப்படத்தை வெளியிடுகிறோம். பாகுபலி, KGF ஆகிய படங்களை பான் இந்தியா படம் என்று சொல்கிறோம் அல்லவா? இந்த படங்களுக்கு எல்லாம் முன்னோடி இதுவே. இந்தியாவின் முதல் பான் இந்தியா திரைப்படம் என்றால் அது இந்த சந்திரலேகா திரைப்படம்தான். இப்படத்தை தயாரித்து இயக்கியவர் ஜெமினி பிக்சர்ஸ் நிறுவனத்தை உருவாக்கிய திரையுலக ஜாம்பவானும் ஆனந்த விகடன் இதழை உலகறிய செய்தவரும் தமிழ் இதழியல் உலகின் ஜாம்பவானுமான SS வாசன் அவர்கள். இந்தியா விடுதலை ஆவதற்கு முன்பு இப்படத்தை எடுக்க ஆரம்பித்து 6 ஆண்டுகால உழைப்பில் 30 லட்சம் ரூபாய் செலவில் அன்றைய காலகட்டத்தில் பிரம்மாண்டமாக தயாரிக்கப்பட்ட படம்தான் சந்திரலேகா. இப்படத்திற்கு பல்வேறு சிறப்புகள் இருக்கின்றன. அதில் சிலவற்றை பார்க்கலாம். எம்ஜிஆரை அறிமுகம் செய்த கந்தசாமி முதலியாரின் மகனும் தொடக்ககால தமிழ் சினிமாவின் மாபெரும் கதாநாயகனுமான MK ராதா இந்த திரைப்படத்தின் கதாநாயகனாவார். அக்காலத்து பெண்களின் கனவு நாயகனாக இருந்த ரஞ்சன் இதில் வில்லனாக நடித்தார். அந்த கால இளைஞர்களின் கனவு கண்ணியான TR ராஜகுமாரி இப்படத்தின் கதாநாயகியாக நடித்தார். இப்படத்தில் ரஞ்சனின் மெய்காப்பாளராக நடிக்க VC கணேசன் என்பவர் பலமுறை நேரில் வந்து சான்ஸ் கேட்டார். அவரை பார்த்த SS வாசன், நீ இதுக்கு சரிப்பட்டு வரமாட்ட, உனக்கு நடிப்புத்துறை சரியா இருக்காது, போ என துரத்திவிட்டார். அந்த VC கணேசன் தான் பின்னாளில் நடிகர் திலகமாக உருவெடுத்த சிவாஜி கணேசன். இப்படத்தில் எம்ஜிஆரின் மனைவியான VN ஜானகி அவர்கள் நாடோடி பெண்ணாக ஒரு துணை கதாபாத்திரத்தில் நடித்திருப்பார். இப்படம் எடுக்கப்பட்ட காலத்தில் கலைவாணர் NS கிருஷ்ணன் அவர்கள் லட்சுமிகாந்தன் கொலை வழக்கில் கைதாகி சிறைக்கு சென்றிருந்தார். அவர் விடுதலையான சமயம் அவரையும் இந்த படத்தில் இணைத்த SS வாசன் அவருக்காகவே படத்தின் திரைக்கதையில் சர்க்கஸ் காட்சிகளை சேர்த்தார். தமிழ் படங்களில் முதலாக பிரம்மாண்டமாக சர்க்கஸ் காட்சிகள் இடம்பெற்ற படம் இதுவே. இதில் நடித்த சர்க்கஸ் கலைஞர்கள் ஜெமினி பிக்சர்ஸ் நினைவாக பின்னாளில் தங்கள் சர்க்கஸ் நிறுவனத்தின் பெயரை ஜெமினி சர்க்கஸ் என மாற்றிக்கொண்டனர் என்பது பலருக்கும் தெரியாத தகவல். இந்த படத்தின் கிளைமாக்ஸ் காட்சியில் முரசு நடனம் இடம்பெறும். இந்த காட்சியை எடுப்பதற்கு மட்டுமே 6 மாதங்கள் ஆனது. 6 நிமிடம் இடம்பெறும் இந்த காட்சிக்கு அப்போது ஆன செலவு 5 லட்சம் ரூபாய். படத்தை எடுத்து முடித்த பின்பு இப்படத்தின் விளம்பரத்தை அன்றைய நாளிதழ்களில் முதல் பக்கத்தில், அதுவும் முழு பக்கமாக வெளியிட்டு அசத்தினார். துண்டு பிரசுரங்கள், விளம்பர தட்டிகள் என பிரம்மாண்டமாக விளம்பரம் செய்தார் SS வாசன். விளம்பரத்துக்கு ஆன செலவு மட்டுமே 5 லட்சம் ரூபாய். சினிமாவிற்கு விளம்பரம் எவ்வளவு அவசியம் என்ற பாலபாடத்தை இப்படத்தின் மூலம் இந்திய திரையுலகிற்கே கற்றுத்தந்தார் SS வாசன். இப்படத்தில் இடம்பெறும் கிளைமாக்ஸ் கத்தி சண்டை பின்னாட்களில் MGR நம்பியார் கத்தி சண்டைகளுக்கு எல்லாம் முன்னோடியாக அமைந்தது. அக்காலகட்டத்தில் இருந்த தயாரிப்பாளர்கள் 1 லட்சம் ரூபாயில் படத்தை எடுத்துக்கொண்டிருக்க இவர் 30 லட்சம் ரூபாய் பணத்தை தண்ணீராக இறைத்து, அதாவது இன்றைய மதிப்பில் அது 300 கோடி ரூபாய் என்பதை நினைவில் கொள்ளுங்கள், தமிழ், இந்தி, ஆங்கிலம், ஜப்பான் ஆகிய மொழிகளில் தயாரித்து வெளியிட்டார். அக்காலத்தில் ஒரு படம் 20 பிரிண்டுகள் போடப்பட்டு 20 தியேட்டரில் வெளியாகும். ஆனால் இப்படம் அன்றைய நாளில் 120 பிரிண்டுகள் போடப்பட்டு இந்தியா, இலங்கை, மலேசியா என 120 தியேட்டர்களில் ஏப்ரல் 9, 1948 வெளியாகி சாதனை படைத்தது. இப்படம் செய்தது அனைத்துமே சாதனைகள்தான். இந்திய சினிமா உலக வரலாற்றில் சந்திரலேகா படத்தை குறிப்பிடாமல் எவரும் நகர முடியாது. இப்படத்திற்கு பின்தான் TR ராஜகுமாரி அந்த கால இளசுகளின் இதயராணி ஆனார். அவர் எவ்வளவு அழகுடைய நடிகை என்பதை இப்படத்தை பார்க்கும்போது நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். காதல், ஆக்ஷன், காமெடி, பிரம்மாண்டம் என அனைத்தும் கலந்து தந்த இந்தியாவின் முதல் திரைப்படம் இது என்று சொல்லலாம். தமிழ் திரையுலகின் மணிமகுட திரைப்படமான சந்திரலேகாவை இன்று உங்கள் அபிமான வாலு டிவியில் பார்த்து மகிழுங்கள். படத்திற்கான இணைய இணைப்பு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், பார்த்து மகிழுங்கள். நன்றி, வணக்கம்.